ஹலோ வணக்கம் நண்பர்களே. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பு பிரச்சனையால 7.5 லட்சம் மக்கள் இறந்து போகிறார்கள் என ஒரு ஆய்வு சொல்லுது. சமீபத்துல புதுடில்லியில் உள்ள ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில நோயாளி ஒருவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். நிமோனியா பாதிப்புக்கு அவர் உள்ளாகி இருந்திருக்கிறார். சாதாரண நிலையில ஒரு சில சுற்று ஆன்டிபயாட்டிக் மருந்துகளில் அவர் குணப்படுத்தப்பட்டிருப்பார். டாக்டர்கள் அவருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை முதல்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் எஃபெக்டிவான ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை கொடுத்திருக்காங்க. அவருக்கு இது எதுவுமே வேலை செய்யவில்லை. அந்த நோயாளி ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருப்பதை மருத்துவர்கள் அதன் பிறகு கண்டறிந்திருக்கிறார்கள். ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு நிலையால ஏற்பட்ட செப்டிசெமிக் அதிர்ச்சியால 45 வயதான அந்த நோயாளி உயிரிழந்து போனார். இந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு நிலை எதனால ஏற்படுகிறது என்றால், சீரற்ற, முறையற்ற, ஒழுங்கற்ற ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கு உடல் உட்படுத்தப்படும் பொழுது இந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு நிலை ஏற்படுது. இது ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பை நாம் பெற்றுவிடுகிறோம் என்பது உண்மையல்ல. ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பை பாக்டீரியாவை பெறுகிறது. உடல்ல தொற்று ஏற்படும் பொழுது உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு செயல்ல இறங்கி தொற்றை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவை வெளியேற்ற முயலும். இந்த செயலின் வீரியம் போதாத பொழுது பாக்டீரியா நம்ம உடலின் உள்ளார வளர தொடங்குது. இந்த நிலையை சமாளிக்கவே ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பயன்படுத்தப்படுது. ஆனா தங்களுடைய உயிரை தக்க வைப்பதற்காக ஆன்டிபயோட்டிக் செயல்பாட்டை தடுக்கும் வழிகளை காலமாற்றத்தில் பாக்டீரியா கண்டறிகிறது. தொற்றை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை ஆன்டிபயோட்டிக் மருந்து கொல்ல வேண்டும். ஒருவேளை அப்படி நிகழாம இருந்தா ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பை பாக்டீரியா பெற்று சுற்றுச்சூழலிலும் பிற மனிதர்களிடத்திலும் இது பரவ தொடங்கும். மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சையை பயனற்றதாக மாற்றிவிடும். மரணத்திற்கு கூடாது வழிவகுக்கும். பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை உட்கொள்ளுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துவதன் காரணமும் இதுதான். உலகம் முழுவதும் பல நாடுகள்ல இந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு பிரச்சனை மிக வேகமா அதிகரித்து வருது. இந்தியாவிலும் இந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு நிலை மிகவும் மோசமா இருக்கிறது. ஆன்டிபயோட்டிக்கை அதிக அளவில் பயன்படுத்தும் நாடுகள்ல இந்தியாவே முதலிடத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. குறைந்த வருமானம் கொண்ட, நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு பிரச்சனையால 7.5 லட்சம் இறப்புகள் ஏற்படும் என சொல்லப்படுது. ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு நடவடிக்கைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படாமல் இருந்தால் குழந்தைகள், முதியவர்கள், பாதிக்கப்படக்கூடிய மக்கள் உலக அளவில் அதிகம் இறந்து போவார்கள் எனவும் சொல்லப்படுது. இப்போ ஆண்டுக்கு 49 லட்சத்திற்கும் அதிகமானவங்க இந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு பிரச்சனையால இறந்து போவதாக சொல்லப்படுது.